Praise the Lord, brothers and sisters. Once again, it's lovely to see all of you and to interact with all of you through this 10-week online Bible study. இந்த 10 வார இணையம் மூலமாக தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். வாரம் 7க்கு கர்த்தர் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். God has brought us to week 7. And I pray that this week will be such a blessing. இந்த வாரமும் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாரமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தினுடைய தலைப்பிலே நாம் கடந்து செல்லும்போது தேவ ஆவியானவர் நம்மளை நடத்துவாராக. May the Holy Spirit lead us through week 7 study. Come, let's enter into the study together. Firstly, the belt of truth, breastplate of righteousness, feet fitted with readiness, shield of faith, helmet of salvation, and today, sword of the Spirit. மறுபடியும் நாம் ஒரு சின்ன ரீகேப். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்ற தலைப்பிலே சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சண்யம் என்னும் தலைசீரா, இன்றைக்கு ஆவியின் பட்டயம் என்ற தலைப்பிலே நாம் தேவ வசனத்திலே முன்னேறி செல்ல போகிறோம். 2 பாகங்களாக இந்த தேவனுடைய சர்வாயுதம் வர்க்கம் பிரிக்க முடியும் என்று நாம் பார்த்தோம். முதல் 3 பாகம் அதை அணியக்கூடிய பாகமாக இருக்கிறது. சம்திங் தட் வி புட் ஆன், இட் இஸ் ஃபிக்ஸ்ட் ஆன், நிரந்தரமாக அது அணியக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது என்று இந்த 3 பாகங்கள் நாம் பார்க்கிறோம். சத்தியம் என்னும் கச்சை, நீதி எனக்கூடிய அந்த மார்க்கவசம், the shoes fitted with the readiness of the gospel, ஆயத்தம் என்னும் பாதரட்சை என்று நாம் பார்க்கிறோம். இவைகள் 3 வந்து அணியக்கூடியவைகள். we put it on, we put it on ourselves and get ready for the battle என்று நாம் பார்த்தோம். பிறகு அந்த அடுத்த 2வது பாகத்தினுடைய 3 பாகங்களை பார்க்கும்போது the second grouping பார்க்கும்போது shield of faith, விசுவாசம் என்னும் கேடகம், the helmet of salvation, இரட்சண்ய தலைசீரா என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம். இவைகள் 3 பார்க்கும்போது we are taking it on, அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அணியவில்லை, எடுத்துக்கொள்கிறோம். It is not part of the body, it is not put on part of the body, it is movable. அது ஒரு ஆக்டிவ்னஸை காமிக்குது, ஒரு சுறுசுறுப்பை காமிக்குது, ஒரு ஆயத்தத்தை, இன்னும் ஆழமான ஒரு ஆயத்தை காண்பிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், கரங்களை எடுத்துக்கொள்கிறோம், ஆயத்தமாகுகிறோம் என்று அர்த்தமாயிருக்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 17 நாம் பார்ப்போம். Ephesians 6:17. Take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. எபேசியர் 6:17 பார்க்கிறோம், இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொள்வோமாக. we take it on, we say that we are ready. அதை கரங்களை பிடித்து நாம் ஆயத்தமாக இருக்கிறோம், நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்றதுக்கு அடையாளமாக இருக்கிறது. sword of the spirit, ஆவியின் பட்டயம் என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு போர் வீரனுக்கு இந்த பட்டயம் எப்படி உதவியா இருக்கிறது என்று நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். How does the sword help a soldier? We're going to examine that first.
Firstly, it is a defensive weapon. அது ஒரு டிஃபென்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதம். டிஃபென்சிவ், ஒரு ஒரு பாதுகாப்புக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறது. Secondly, it helps to stand the ground against the enemy's assault. It repels the enemy. எதிரியானவன், எதிரிகள், எதிர்த்து போராடுகிறவர்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கிறது. அந்த எதிரியை, அவனை சற்று புறம்பே தள்ளுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ரிப்பேல் பண்ணுது என்று நாம் பார்க்கிறோம். அந்த பட்டயமானது இட்ஸ் வெரி எஜைல். அது கரெக்டாக நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் அதை பயன்படுத்துவதற்கு கரத்தில் பிடித்து நம்முடைய கரம் அப்படியாக அசைத்து அசைத்து அந்த பட்டயத்தை நாம் பயன்படுத்துகிறோம். ஸோ the sword is a agile weapon, very agile. அது நம்முடைய கரத்தில் இருந்தாலே அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிறகு lastly we see it gives the soldier a sense of confidence that he has something in his hand to guard himself. அவன் கையிலே அந்த கேடகம், விசுவாசம் என்னும் கேடகம், அந்த ஷீல் ஒரு கையில, sword ஒரு கையில இருக்கும்போது, அந்த sword கையில இருந்த உடனே அதுதான் only offensive weapon in the armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தினுடைய ஆயுதத்துல நம்ம பார்க்கிறோம், அந்த sword தான் மிகவும் offensive. Okay, so it's firstly is a defensive weapon. Later on we'll see how it's offensively used. So முதலாவது நம்ம பார்த்தோம் அது டிஃபென்சிவ் வெப்பன். இப்பொழுது we realize that it is an offensive weapon also. பாதுகாப்புக்கு மட்டுமல்ல, முன் செல்வதற்கு, போராடுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கிறது. எதிரியானவனுடைய முன் வருகையை சரிப்படுத்துவதற்கு இந்த ஆயுதம் பிரயோஜனமாக இருக்கிறது. It paralyzes the deadly threat. அவனுடைய பொல்லாத கிரியையை, அவனுடைய தந்திரங்களை நிர்மூலமாக்குவதற்கு இந்த பட்டயம் பயன்படுத்தப்படுகிறது. It is a fierce indication. அப்ப அந்த பட்டயம் கையில இருந்த உடனே இது ஒரு டார்கெட்டை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறது. sword is meant to hit the target. அது என்ன காண்பிக்கிறது? ஸ்ட்ரெங்க், பலத்தையும் வல்லமையும் காமிக்கிறது. ஸ்ட்ரெங்க் அண்ட் பவர். அதுல வல்லமை இருக்கிறது, அதுல பலன் இருக்கிறது. அது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல, அது ஒரு வல்லமையான ஒரு கருவியாக இருக்கிறது. Like it is a very powerful weapon in the hands of a soldier. Taking up the sword signals to the enemy that you are taking the battle seriously. இந்த பட்டயம் கையில எடுக்கக்கூடிய ராணுவ வீரன் என்ன காண்பிக்கிறான் என்றால், அவனுடைய எதிரிக்கு காண்பிக்கிறான், நான் இந்த போராட்டத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அதை மிகவும் சீரியஸாக நான் எடுக்கிறேன் என்று போர் வீரன் காண்பிக்கிறான். He means business. இது லேசான ஒரு காரியமாக, ஒரு ஃப்ரெண்ட்லி என்கவுண்டர் என்று அவன் நினைக்கவில்லை. இது முக்கியமான ஒரு போராட்டம் என்று அவன் எண்ணி அதை கையில் எடுக்கிறான். அல்லாவிட்டால் கையில் எடுப்பதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். If he's taking up in his hand, he means business and he wants to show it very clearly to his opponent or his enemies. The sword of the Spirit equals to the word of God. ஆவின் பட்டயம் என்று சொல்லும்போது அது தேவ வசனமா இருக்கிறது என்று பவுல் நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே அர்த்தத்தை கொண்டு வருகிறார். You see that beautiful Tamil Bible, அழகான தமிழ் பைபிள், பரிசுத்த வேதாகமம். That's my Tamil Bible. I have several, but I use this also. ஆவியின் பட்டயமானது தேவ வசனம். Important to know this. Practically, soldier
இராணுவ வீரன், போர் வீரன் எப்படியாக பட்டயத்தை எடுக்கிறானோ அதே வண்ணமாக பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் பெயரை நம்பி அவர் பின்னாலே செல்கிறவர்கள் ஆவியின் பட்டயமாய் இருக்கக்கூடிய தேவ வசனத்தை கரங்களிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். This is the word of God. This is the word of God. இதுதான் ஆண்டவருடைய வசனத்தை நம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டும் என்று அர்த்தமாய் இருக்கிறது. Let's go a bit deeper. What is the word of God? 2 Timothy 3:16-17. All scripture is God-breathed and is useful for teaching, rebuking, correcting, and training in righteousness, so that the man of God may be thoroughly equipped for every good work. All scripture is God-breathed. நம்முடைய கரத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிற தேவனுடைய வசனமாக இருக்கக்கூடிய வேதம், பைபிள், பிப்லாஸ் என்று சொல்வார்கள். பிப்லாஸ் means a collection of writings. பிப்லியாஸ், God breathed, தேவ ஆவியினாலே என்று அப்போஸ்தலன் பவுல் தீமோத்திக்கு எழுதுகிறார். இந்த திருவசனம் எப்படிப்பட்ட வசனம் என்று தெளிவாக எழுதுகிறதே, இன்றைக்கு இந்த வசனம் நம்முடைய மனதில் ஆழமாக பதியட்டும். இரண்டு தீமோத்தேயு 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சொல்லுமா, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், யார் அந்த தேவனுடைய மனுஷன்? நீங்களும் நானும், கர்த்தரை பின் செல்கிறவர்கள். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. ஆவியின் பட்டயமானது தேவ வசனம். 2 தீமோத்தேயு 3:16 மறந்துவிட வேண்டாம். எப்படி யோவான் 3:16 நீங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்களோ, 2 தீமோத்தேயு 3:16-17 உங்களுடைய மனதில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். This sets the basis that the word of God is inspired by God the Holy Spirit. தேவ ஆவியினாலே அருளப்பட்ட திருவசனங்களாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள, அதை நம்முடைய மனதில் கொண்டு ஆழமாக பதிந்து வைக்க வேண்டும். அதிலே நம்ம உறுதியாய் தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Men wrote inspired by God. தேவ ஆவியால் அருளப்பட்டதாய் இருந்த பொழுதிலும் சாதாரண மனுஷர்களை கொண்டு ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து மனுஷர்கள் எழுதினார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை இந்த வசனத்தில் பார்க்கிறோம். We see that in this verse, 2 Timothy 1:19-21. 2 தீமோத்தேயு 1 வசனம் 19-21 நாம் பார்க்கிறோம். And we have the word of the prophets made more certain, and you will do well to pay attention to it, as to a light shining in a dark place, until the day dawns and the morning star rises in your hearts. Above all, you must understand that no prophecy of Scripture came about by the prophet's own interpretation, for prophecy never had its origin in the will of men, but men spoke from God as they were carried along by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நடத்தப்பட்டு மனுஷர்கள் தீர்க்கதரிசிகளாக கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் எழுதி நமக்கு இப்போது திருவசனமாக கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. That makes the Bible wonderful. It is God inspired but men written. அப்படின்னா ஆண்டவர் மனுஷர்களை கொண்டு அவருடைய வார்த்தைகளை எழுதினார் என்றால் நம் மேல் எவ்வளவு அன்பாய் அக்கறையாக இருக்கிறார் என்று அடையாளமாக இருக்கிறது. மனுஷர்களுடைய உணர்ச்சிகளையும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளையும் அறிந்து கொண்டு
தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய பிரிவினைகளை எடுத்து தேவன் நம்மிடத்தில் வெளிப்படுத்தினார். பரிசுத்த வேதாகமம் இப்பொழுது நம்முடைய கருத்துல ஒரு பொக்கிஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. The Holy Bible is been given now as a treasure, as a jewel from God. It's from God. தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. Let no one deceive us. Let no one manipulate us or confuse us. The Bible is the written word of God. And God has revealed himself entirely through the scriptures called the Bible. இந்த வேதத்தின் மேல நம்ம நம்பிக்கையாக உறுதியாக இருக்க வேண்டும். Hallelujah. The scripture is true and faithful. Hallelujah. It reveals all that we need to know about our God. Amen. Jesus loved and used the scriptures. இயேசு வேதத்தை நேசித்து வேதத்தை பிரயோஜனப்படுத்தினார், பயன்படுத்தினார். லூக்கா 2:46-47 பார்க்கிறோம். Luke 2:46-47. After 3 days they found him in the temple courts, sitting among the teachers, listening to them and asking them questions. Everyone who heard him was amazed at his understanding and his answers. அந்த 12 வயதிலே இயேசுவானவர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்து என்னெல்லாம் அன்பாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தார் பாருங்க. லூக்கா 2:46-47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். Hallelujah. Jesus was there examining the scriptures at a very young age. அப்பனா சிறு வயதிலே ஆண்டவர் இயேசு தேவாலயத்தினுடைய நன்மையும் பிதாவினுடைய பிரசன்னத்தில் வேத அறிவர்கள் மத்தியில அவர் கலந்து கொண்டு பேச்சு உரையாடல் கொடுத்து அவர் விசுவாசத்தில் வளர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். It's a great example for every parent with young children. சிறு பிள்ளைகள் எப்படியாக நடத்தப்பட வேண்டும் என்று இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருக்கிறார். Even teenagers and youngsters is a great verse for us to understand and to capture. This is a very important word from the Old Testament, and I want us to take it. The word at home. வார்த்தை வீட்டிலே. Deuteronomy 6:6-9. The commandments that I give you today are to be upon your hearts. Impress them on your children. Talk about them when you sit at home and when you walk along the road, when you lie down and when you get up. Tie them as symbols on your hands and bind them on your foreheads. Write them on the door frames of your houses and on your gates. This is a very important verses in Deuteronomy. The word at home. வீடு தான் நம்முடைய முதலாவது ஆராதனை ஸ்தலம், சபை அல்ல. சபை குடும்பங்களாக கூடி வந்து சபையில நம்ம வர்றோம், சர்ச். ஆனா முதல் சபை நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம் இணைந்து வருகிறோம். அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள். சின்ன குடும்பமா இருந்தாலும் பெரிய குடும்பமா இருந்தாலும் அந்த குடும்பத்துல தான் விசுவாசம் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது, வளர்க்கப்படுகிறது. சபை தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு சரீரம் ஆக இருக்கிறது. ஆனால் அது ஒரு பங்கு இருக்கிறது. ஆனால் வீட்டில இருந்து தான் ஆராதனை, விசுவாசம், வேத வார்த்தை, ஜெபம் ஆரம்பிக்க வேண்டும். அதை தான் இங்கு பார்க்கிறோம். யூதர்கள் அப்படியாக தான் தங்களுடைய விசுவாசத்தை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். தமிழிலே நான் வாசிக்கிறேன். உபாகம் 6:6-9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும்,
வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஆண்டவருடைய திருவசனத்திற்கு யூதர்கள் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அதே வண்ணமாக கர்த்தருடைய வசனத்தை அறிந்திருக்கிற, கையில வேதத்தை வைத்திருக்கிற, பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு வைத்திருக்கிற நாம் அந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை நம்ம இந்த படிப்புல எவ்வளவு வளர்த்தாலும் ஆண்டவர் வசனத்துல வளர வைக்கிறது பெற்றோர்களுடைய பொறுப்பா இருக்கிறது. வீட்டில் வார்த்தை இருக்க வேண்டும். வீட்டுல ஆரம்பிச்சாதான் சபையில போய் ஒழுங்கா உட்கார்ந்து கேட்பாங்க, வளருவாங்க, விசுவாசத்துல தைரியமாக ஊக்கமாக இருப்பாங்க. பெற்றோர்களே, அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகளுக்கு ஆசையா இருக்கிறதோ இல்லையோ அந்த ஆசையை வளர்ப்பது உங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. மற்ற எல்லா காரியத்திற்கும் அவங்களுக்கு ஆசை மூட்டுமே. ஆனா இந்த வசனத்தின் மேல தாகம், பசி, வாஞ்சை நீங்க முதலாவது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளும் பார்த்து அதன்படி அவங்களும் செய்வாங்க. சொல்றது மட்டும் இல்ல, வசனத்தை எடுத்து வாசிக்கணும், தியானிக்கணும், நேரம் கொடுக்கணும். அப்படி செய்யும்போது நம்முடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அப்படியாக செய்வார்கள். குடும்பமாக ஒரு சந்ததி அடுத்த சந்ததியாக வளர்ந்து கர்த்தரோடு நம்ம இணைந்து கொள்வோம். இயேசுவானவர் வார்த்தையின் மேல சின்ன வயதிலே அவங்களுடைய பெற்றோர்கள் வீட்டிலே வளர்த்ததுனால, தேவாலயத்திலே அவர் காண்பித்து வளர்த்திருந்தனால, இயேசுவானவருக்கு வனாந்தரத்துல அவர் பிசாசானவன் சோதனைக்குள்ள கொண்டு வரும்போது இயேசுவானவர் எப்படி சந்தித்தார் என்று பார்ப்போம். The enemy's arrows at Jesus. 3 temptations. First temptation, if you are the son of God, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். Second temptation, if you worship me, நீ என்னை ஆராதனை செய்தால். மூன்றாவது temptation, if you are the son of God. இந்த 3 temptation, the enemy, எதிரியானவன் தன்னுடைய அம்பை வீசுகிறான். He throws his arrows and all different kinds of temptations. அவனுடைய ஏரோ, அவனுடைய ஆயுதத்தை அவன் வீசுகிறான், அவனுடைய அம்பை வீசுகிறான். Just like that, different kinds from different directions, but the same enemy. ஒரே எதிரியானவன், பிசாசானவன் இயேசு வண்டையிலே அம்பை வீசுகும் போது இயேசு என்ன செய்கிறார்? The first temptation was a question about Jesus's ability. The second temptation was a question about Jesus's integrity. The third temptation was a question about Jesus's wisdom. இந்த 3 சோதனையிலே, பிசாசானுடைய சோதனையில இயேசுவானவர் அந்த அம்பை அவர் அண்டையில் அந்த அம்பு வரும்போது இயேசுவானவர் எப்படி சமாளித்தார் என்று பார்ப்போமா? Jesus worded the enemy. இயேசு பட்டயத்தை கையில எடுத்துக்கொண்டார். என்ன பட்டயம்? அவருடைய தாய் தகப்பனார் வீட்டிலே கற்றுக் கொடுத்த அந்த தோரா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்கள் அவர் இருதயத்திலே வைத்துக்கொண்டு அவருடைய கையிலே ஏந்தி கொண்டார். என்ன சொன்னார்? இட் இஸ் ரிட்டன் என்று மறுவுத்திரு பிசாசினிடத்தில் கொடுத்தார். 3 தரம் இட் இஸ் ரிட்டன் என்று சொன்னார். For it is written என்று சொன்னார். எழுதியிருக்கிறதே என்றார். எழுதியிருக்கிறதே என்றார். சொல்லி இருக்கிறதே என்றார். எங்கிருந்து அவர் இந்த பலத்தை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது, உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 3, உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 13, உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 16. அப்போ கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் வசனங்களை இயேசுவானவர் இருதயத்திலே பதிய வைத்தார். அதன் நிமித்தமாக பிசாசானவனை அவர் வார்த்தையினாலே ஜெயம் கொண்டார். ஹல்லேலூயா! பிசாசானவனை பட்டயமா இருக்கக்கூடிய வார்த்தையினால நாம் ஜெயம் கொள்ள வேண்டும். That's why the word is very powerful, and Jesus is teaching us that he himself used the word. அப்ப நம்ம அந்த வசனத்தை எவ்வளவாக பயன்படுத்த வேண்டும் என்று பாருங்கள். எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்காவிட்டால் அவங்களுக்கு சோதனை வரும்போது விழுந்துருவாங்க.
வாலிபன் தன்னுடைய வழியை எதனால் காத்துக்கொள்வான்? கர்த்தருடைய திருவசனத்தை வைத்துக்கொண்டு காத்துக்கொள்வான். அப்படி என்றால் அது இல்லாமல் காத்துக்கொள்ள முடியாது. Without that, no one can stand. It is the word of God within us that helps us to overcome temptations. So, how should a Christian use the sword of the Spirit? ஒரு கிறிஸ்தவன் ஆவியின் பட்டயமாய் இருக்கக்கூடிய திருவசனம், தேவ வசனத்தை எப்படி பயன்படுத்தக்கூடும்? பல வகைகள் இருக்கிறது. யோசித்து நான் ஒரு பட்டியலிட்டிருக்கிறேன், உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். I will share with you. Firstly, love the word. வசனத்தை நேசிக்க வேண்டும். அன்பு இல்லாம எதையும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை பார்த்தீங்களா? அருமையான ஒரு வசனம். What is your Bible? Where is your Bible? Do you have your word with you? Do you have a personal Bible? Love the word. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். The man who delights in the word of God and meditates on it day and night, he will be blessed. Psalms 1. So love the word. Ask God to give you the love for his word. Ask him if you are lacking in it. அதுல குறைவா இருந்தோம்னா கேட்போம், சொல்லுவோம், ஆண்டவரே வாசிக்கிறதுக்கு எனக்கு நேசமே இல்லை, அன்பாவே எனக்கு ஆண்டவர் வார்த்தை மேல, உம்முடைய வார்த்தை மேல எனக்கு அன்பே இல்லை சொல்லுவோம். Tell him if you don't feel the love for the word. சொல்லணும். ஆண்டவர் அந்த அன்பை கொடுப்பார், தாகத்தை கொடுப்பார். So love the word. If you love the word, everything else will proceed. Love the word. வார்த்தை நேசிக்க வேண்டும். Love the word. Precious times, precious word is sufficient. Hallelujah. God's word is so important. Love the word. தேவனுடைய வார்த்தை மேல, தேவ வசனத்தின் மேல அன்பு கூறுவோமாக. இரண்டாவது, அன்பு கூறணும்னா செவி சாய்ப்போம். Hear the word. More than reading, if you look at it, as Christians, we hear the word more often in the church, podcasts, internet messages, Bible study, cell group, youth meeting, children ministry. We hear the word very often. அதனால சரியாக வார்த்தையை கேட்க வேண்டும். Hear the word of God. So if you love the word, hear the word. கவனம் செலுத்த வேண்டும். Hearing the wordனா கவனம், கூர்மையாக கேட்கணும். 30 நிமிஷம் ப்ரீச்சிங் டைம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். 30 நிமிஷம் கேட்கணும். 1 மணி நேரமா கேட்கணும். 10 நிமிஷமா கேட்கணும். 5 நிமிஷமா கவனமாக கேட்கணும். Hear the word. பலர் இயர்ஸ் இருந்தாலும் ஹியர் பண்ண மாட்டாங்க, செவிகள் இருந்தாலும் செவி சாய்க்க மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. We shouldn't be a generation that does not hear the word of God properly. So love the word, hear the word, read the word. சொல்லியிருக்கேன், இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அவ்வளோ நீளமாக இருந்தாலும் வாட்ஸ்அப் படிக்க முடியுது. ஃபேஸ்புக்கில் இவ்வளோ பெரிய ஆர்டிக்கல் இருந்தாலும் படிக்க முடியுது. மற்றவங்க அவங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை பற்றி அவங்க போஸ்ட் பண்ணும்போது நல்ல நீளமாக படிக்க முடியுது. ஆனால் வார்த்தையை படிக்க முடியல. ரீட் த வேர்ட், மேக் இட் அ ஹேபிட். மேக் ரீடிங் அ குட் ஹேபிட். இட் இஸ் அ குட் ஹேபிட். பலர் தமிழ் பைபிளை வாசித்து தமிழில் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ whichever language you're comfortable in, doesn't matter, Tamil, English, whichever language that is your language, read the word. Just read. Casual reading. Just read the word. Let it sink in slowly. Read. Speed reading or not, just read. At least you're reading. Okay? Just read. You don't need to be very smart in order to read. Just read பண்ணலாம். சில words, சில காரியம் புரியாம இருந்தாலும் just read. Then you grow by meditating the word. பிறகு அந்த வார்த்தையை வாசிக்க, ஒரு வசனத்தை வாசிக்கும் போது இன்னொரு முறை வாசிப்பீங்க, இன்னொரு முறை வாசிப்பீங்க, இன்னொரு முறை வாசிப்பீங்க, மெதுவா வாசிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் மெதுவா வாசிப்பீங்க, யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க. அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன்னா you're chewing on the word. அந்த வார்த்தையை நீங்க ருசிக்கிறீங்க. ஒரு சுவையான உணவை சாப்பிடும்போது நீங்க சீக்கிரமா சாப்பிட மாட்டீங்க. மெதுவா சாப்பிட்டு மென்னு நல்ல டேஸ்ட் எல்லாம் நல்லா ஃபீல் பண்ணி அப்படிதான் நீங்க சாப்பிடுவீங்க. அதுதான் வார்த்தையை தியானிக்கிறது. தியானிக்க என்ன ஆசை வரணும்? படிப்பீங்க. இதுதான் இந்த பைபிள் ஸ்டடி நம்ம ஆன்லைனா 10 வாரமா செய்யறோம்ல. ஸ்டடிங் த வேர்ட். இன்னும் ஆழமா கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்றோம், கான்கார்டன்ஸ் பார்க்குறோம்,
மற்ற கிறிஸ்டியன் புக்ஸை படிக்கிறோம், மற்ற காமெண்ட்ரிஸை படித்து இன்டராக்ட் பண்ணுறோம் வசனங்களில். அதை தான் நான் இப்போ செய்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டடி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனஸ்ட்லி இந்த ப்ரெசன்டேஷன் செய்கிறதுக்கு எனக்கு டேக் ஹவர்ஸ். ஐம் நாட் போஸ்டிங், ஐம் நாட் மேக்கிங் திங்ஸ் அப். டேக்ஸ் லிட்ரலி ஹவர்ஸ். படிச்சுட்டு தான் இதெல்லாம் நான் செய்கிறேன். அப்போ நான் படிக்க பகிர்ந்து கொள்ளும்போது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒன் டே ஐ வாண்ட் டு see teachers of the word in our church. நான் மட்டும் கற்றுக் கொடுக்கக்கூடாது, நீங்களும் டீச்சிங் அளவுக்கு நீங்கள் வரணும். படிக்க டீச்சர்ஸாக ஆவீங்க. டீச் பண்ண நீங்கள் ஒன்றும் ஸ்டடி பண்ணுவீங்க. when you study something you learn more because you want to teach. You study in order to teach, right? So you're spending time, you're taking notes. இன்னும் ஆழமாக போகிறீங்க. சும்மா ஏதோ தானன்னு படிச்சுட்டு மெடிடேட் பண்ணிட்டு போகல. ஆனால் நீங்கள் ஸ்டடி பண்ணிட்டு in order to pass on. There's a difference. Amen. So improve, go on in that level. Then you memorize the word. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துங்க. என்னுடைய ஊழியத்தில் வார்த்தை சில நேரத்தில் ஜனங்களுக்கு ஜெபிக்கும் போது, ஒரு 2 பேருக்கு ஜெபிக்கும் போது, என்னுடைய மனைவி தீர்க்க தரிசன வசனங்களை வார்த்தைகளை சொல்லும்போது கர்த்தர் என்னை ஏவி வசனத்தை கொடுப்பார். He backs it up with the word of God. Really, it's really the Lord's doing. It's not me, it's the Lord's doing. ஆனால் ஆரம்பத்தில் வாசித்து அந்த வார்த்தைகள் என்னோடு இருந்தது. Today I can say words that I memorize. சற்று முன்பதாக சொன்ன சங்கீதம் 1:3 நான் சொன்ன காரியம் மனதில் வந்தது தான். இந்த மாதிரி the Lord is my shepherd, I shall not want. The Lord is my light and my salvation, whom shall I fear? Whom shall I be afraid of? கர்த்தர் அந்த வசனத்தில் வளர வைப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். You don't need to be exactly precise in the words, but you know where the words are, and God will inspire you to bring it to remembrance. அதான் memorizing the word. ஓகே, அதில் செய்வோம். கீழ்படிதல், obey the word. தேவ வசனத்தை obey பண்ணி apply பண்ணோம். ஓகே, obedience absolutely important. Lastly, I add this on as share the word. Share the word. Preaching, teaching, share. வசனத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, இமெயில்ஸ் இருக்கு, முகமுகம் பார்க்குற வார்த்தையை கொடுத்து share the word. Don't keep it to ourselves. The more you share, God gives the revelation. Input பண்ணுவார். சொல்ல input பண்ணுவார். We should never be selfish or stingy with the word of God. தாராளமாக பெற்றுக்கொண்டோம், சரளமாக நம்ம கொடுக்கணும். Amen. Hallelujah. Some verses for us to know. Brilliant verse. Colossians 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly as you teach and admonish one another. The word of Christ dwell in you. It's soaked inside of you. Sponge போல வசனம் உங்களை அப்படியே சகல ஞானத்தோடு, அதாவது அது பூர்ணமாக உங்களுக்குள்ளே வாசம் செய்யுது. அதெல்லாம் அந்த காரியம்லாம் கேட்கிறது, செவிசாய்க்கிறது, படிக்கிறது, ஞாபகப்படுத்து. அப்படி பண்ணும்போது it dwells inside of you. One day when you do not have the Bible in your hand, the Holy Spirit will bring up the words. அதான் dwelling. அது உங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும். அதே தான் ஆதி விசுவாசிகள், அவங்களுக்கு பைபிள் கையில் ஒன்றும் வரல, ஆனால் வசனமானது அவங்க கேட்டு அவங்க மனதில் பதிய வைத்தார்கள். You know that? They did not have the printed Bible yet, but the word of mouthல தான் அவங்க வசனத்தில் வளர்ந்தாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த சகல வசனம் பரிபூர்ணமாக இங்கே வாசம் செய்து, அந்த தேவ கிறிஸ்துவனுடைய வசனம் நம்முடைய இருதயத்தில் பூர்ணமாக வாசம் செய்ய கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. யோசுவாக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள், யோசுவா 1:8. Do not let this book of the law depart from your mouth. Meditate on it day and night, so that you may be careful to do everything written in it. Then you will be prosperous and successful. யோசுவா 1:8. அருமையான ஒரு வசனம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். அருமையான வசனம்ல. நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த வார்த்தையை நீங்க வந்து முணுமுறுக்கிறீங்க. மர்மரிங் சொல்லுவாங்கல்ல, முணுமுறுக்கிறது. பல நேரம் நான் படுத்துட்டு இருக்கும்போது தூக்கம் வரல, நான் வசனத்தை என் மனதில் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், என் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அந்த என் மனதில் அப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பேன். Even when you're jogging, when you're walking, taking the bus, murmur the word of God. அதுதான் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. பல காரியம்லாம் பேசுறோம்ல, வளன்னு பேசுறோம், நல்லன்னு பேசுறோம், சலசலன்னு பேசுறோம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுவோமா? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. ஆவியின் பட்டயமா இருக்கக்கூடிய தேவ வசனம் நம்மில் என்ன செய்யும்? What does the sword of the Spirit do to us? Firstly, the word nourishes our spirit and soul. வசனமானது நம்முடைய ஆவியும் ஆத்மாவையும் அது ஸ்திரப்படுத்துகிறது, நரிஷ் பண்ணுது, முழுமையாக்குகிறது. The word cleanses our thoughts and attitudes. வார்த்தையானது நம்முடைய சிந்தையும் நம்முடைய நோக்கத்தையும் சுத்தமாக்குகிறது. The word gives us wisdom and understanding. வார்த்தையானது நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புரிந்து கொள்வதையும் தருகிறது. The word helps us overcome trials and temptations. சோதனையும் பரீட்சையை மேற்கொள்வதற்கு வார்த்தை உதவியாக இருக்கிறது. The word enables us to live godly and contented lives. வார்த்தையானது தேவ பக்தியான வாழ்க்கையும் போதுமான மனப்பான்மை கொண்ட வாழ்க்கை வாழ்வதற்கு வார்த்தை உதவியாக இருக்கிறது. See how the sword of the Spirit, which is the word of God, doing to us. See what it does to us. The word for us. தேவ வசனம் நமக்கென்று வழங்கப்பட்டிருக்கிறது. அதை எல்லாம் புறம்பி தள்ளுவதற்கு பிசாசானவனுடைய தந்திரம். You see, the devil doesn't want you to take up the sword. He wants to ask you to fight the battle with your own fist. சொந்த பலத்தில் நீ சண்டை போடணும்னு அந்த பட்டயத்தை எடுக்காதபடி பிசாசன் தந்திரமாய் செயல்படுகிறான். He causes you to be shameful of the Bible. Worried what people will tell you about the Bible. வேதத்தை பைபிளை சபைக்கு கொண்டு வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. You can bring your phone, but make it a supplement. Don't make it a main course. அது ஒரு டிசர்ட்டா தான் இருக்கணும். போன்ல பைபிள் ஆப்லாம் இருக்கு, பரவாயில்ல, பயன்படுத்திங்க. ஆனால் அவசரத்தில் கொண்டு வராத நிலையில எங்கேயோ போயிட்டீங்க, கொண்டு வர மறந்துட்டீங்க, அப்போ போன் பாய்ச்சிங்க. அது ஒரு ரெகுலர் ஃபீச்சரா வச்சிடாதீங்க. ஏன்னா அது வெறும் ஹோலி ஆப் பைபிள் இல்லை, நிறைய ஆப் அதுல இருக்கு. இந்த பைபிள் வெறும் ஹோலி பைபிள். The Holy Bible is the Holy Bible. The phone cannot be a holy phone. The phone is not holy. The Bible is a holy book. Hallelujah. Honor it. கனப்படுத்துவோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஒரு சவால் எடுங்க. நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் யாரெல்லாம் சபைக்கு வரீங்களோ, ஒரு விசுவாசியா இருந்தீங்கன்னா, bring it. Come on. Let's rise up together. Hallelujah. அந்த வார்த்தை நமக்கு உதவியாக இருக்கும். My brothers and sisters, தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இன்றைக்கு நாம் படித்தது ஆவியின் பட்டயம் ஆகிய தேவ வசனம், ஆவியின் பட்டயம். Today we learned of the sword of the Spirit, which is the word of God. I pray that you will be inspired as you see this video. May you be encouraged in the word of God. Hallelujah. Quiz 7. நிறைய பேர் ஆன்சர்ஸ் அனுப்பியிருக்கீங்க, சிலர் அனுப்பாம இருக்கீங்க. Still not too late. Come on, rise up to the challenge. Quiz 7. Are you ready? Find a conducive time and place during the week and read audibly the entire Psalm 119. 176 verses. All of it at one go. ஒரே முறையிலே சங்கீதம் 119 நீங்கள் கேட்கிற அளவுக்கு நீங்க வாசிக்கணும். I'll just give an example. Psalms 119 ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து 119 Psalms 119க்கு நீங்க திருப்பி நீங்க மட்டும் கேட்கிற அளவுக்கு நீங்க படிக்கணும்.
மற்றவங்க எல்லாரும் கேட்குற அளவுக்கு வேணாம். வீட்டில் வம்பு பிரச்சனை வந்துட போகுது, சத்தமாயிர போகுது. உதாரணமாக இப்படி 119வது சங்கீதம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Just like that. Now, if you are comfortable with the English Bible, please use the English Bible. Don't rush. Just read through the entire 176 verses of 119, Psalm 119. Okay? கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தாலும் you can do it. Come on. நம்ம 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம. Right? We can do it. It's not impossible. It is a spiritual challenge, a spiritual battle, and you can do it. It's not impossible. அதை வாசித்து இருக்கும்போது உங்கள் மனதை தொட்ட 5 வசனங்களை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த 5 வசனங்களை எனக்கு சப்மிட் பண்ணும். அதுதான். Okay, quiz 7, a bit more in-depth in the Word of God. I want to challenge you. I'm sure you're excited. I don't need to force you to do this. You are going to love the Word of God. Hallelujah. இதை நீங்க மறக்க மாட்டீங்க இந்த பயிற்சியை. And don't do it for me. You're doing it because you love God. Okay? And you want to grow in the Lord. Do it with love. Excitement asing saying. Okay, very simple. Do it and send it to me. Usual here are the details. The details inga irukkudu. Oruvela neenga ask someone else who is in this study and who is not submitting the quiz. Encourage panni avangalo anupa solunga. Okay? Just a reminder, நம்மளுடைய final lesson week 10 will be on Zoom. Okay, Zoom fellowship la we will meet. I'll give you all the details soon. Okay, அடுத்த வாரம் week 8 and the 7th part of the armor I included it as prayer. ஆவியிலே ஜெபம் பண்ணுவது. And so brothers and sisters, we have endured till week 7th of this 10-week online Bible study, Sword of the Spirit. ஆவியின் பட்டியமாகிய தேவனுடைய வசனம் என்ற வாரம் 7 படிப்பில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வாரம் 7க்காக நன்றி. இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டிருக்கிற, கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரன் மேல உங்களுடைய கரத்தை வைங்க, ஆசீர்வதிங்க. தேவ வார்த்தை மேல ஒரு புதிய தாகம், பசி, ஒரு வாஞ்சி வருவதாக ஆண்டவரே தொடர்ந்து ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே நடத்துங்க. கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். Thank you everyone. See you all again next week. God bless you.